வெல்கம் பேக் டு MKR கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா, ஃப்ரீ ஃபயரில் பிஆரில் சீசன் குறைச்சிட்டாங்க. இதில் நான் மாஸ்டர் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டுவேன், அதெல்லாம் பார்க்காதீங்க, பார்த்துருங்க. இப்போ தான் வீடியோவாக போடுறேன், முன்னெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த லைக்கு, அந்த ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும்ல, பட்டன் அதை அமுக்கிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் வியூஸு நல்லா போகுது, லைக்கு கூட எவ்வளோ போகுது, ஆனால் அது மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் யாரும் பண்ண மாட்டேங்க. பண்ணால் மொத்தமாக நம்ம வீடியோவுக்குன்னு அது சப்ஸ்கிரைபர் தான். லைக்காச்சும் பரவாயில்ல, வியூஸு கூட நல்லா போகுது, ஆனால் அந்த சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணவே மாட்டேங்க. எப்பயாச்சும் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இதுக்கு தாங்க இந்த வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் அடித்து என்ன ஓட விட்டான். ஆனால் அவனுக்கு கம்மியாக ஜிபி தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இவன் இருக்கானே ஒரே ஓட்டம் போட்டான். மைக் ஆன் பண்ண சொன்னாலும் மைக் ஆன் பண்ணுறான் மாட்டான். இப்படியே இவன் ரிவ்யூ பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்போதான் நம்ம யூஐடி வேணும். யூஐடி தாங்க கமெண்ட்ல கேளுங்க. சுத்தம் போலியே டே, பின்னாடி குளோபல் போடுறோம், பின்னால் இருந்துடான்டா, சைடில் வச்சேன்னா இதுலேருந்து போடுற குளோபல் ஜெயிச்சு முடிஞ்சிட போகலையே மேட்சி. சரி, நம்ம யூஐடி வேணும்ண்ணா, யூஐடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூஐடியை அடுத்த வீடியோவில் அனுப்பிடுறோம். எப்படி இறக்கி விட்டான் ஒரு தரமான கேம் பிளே கொடுத்துக்கிறோம். இந்த மேட்ச்சு போய் அடிக்கிறோம். அந்த சைடில் இந்த சைடில் என்ன நம்ம டீமேட்டுக்கு பாதி வச்சுருக்காச்சு, என்ன முழு வச்சுட்டு முடிச்சு. என்னடா இது, அப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். முடிஞ்ச போடும் போலியே மேட்சி. ஃபைனில் பிடிச்சிப்போம். யூஎம் பிளேயரோ வேறு மாதிரி அடிப்பேன் யூஎம்பிலாம் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அடிக்க மாட்டேன். இப்படியே போவோம். போய் இங்கே எவனும் இருக்க வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். வாங்கி இப்படியே பண்ணி இந்த காயினை பிடிச்சிட்டு அடுத்து எனிமி இருக்கான் போலையா, அந்த டப்பா திறந்து கிடக்கு. சரி, வண்டி எடுத்துகிட்டு ஓடிடும் ஒரே ஓட்டமா. வாயிலே வீட்டு ஓட்டு வச்சாச்சு. பறக்கணும், பறந்தே ஆகிறோம். ஏன்டா அவன் பின்னாடி கையெழுத்துக்கு பறக்கணும்னு வந்து என்ன பரலோகத்துக்கு அனுப்பிவிட்டீங்களாடா. ஐயோ, சரி போங்க. இப்போ அடுத்த மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த லைக்கு சப்ஸ்கிரைப்பு பண்ணிடுங்க. இதில் இருக்கும் டைமண்டில் இருக்கும், டைமண்ட் 2ல் இதுலேருந்து இப்போ மாஸ்டர் அடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, அடுத்த மேட்சுக்கு போடலான்னு நினைக்கிறேன். என்ன டப்பா அது, அவனும் வெளில போட்டான். போட்டு பார்ப்போம், வந்தால் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்க. கிளைம் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் ரிவார்ட்ஸ் எல்லாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் கிளைம் பண்ணிவிட்டு அடுத்து மேட்சுக்குள்ளே ஃபுல்லாக இதை கூட்டு வைப்போம். வந்தால் அவனோட போவோம், இல்லைன்னா சோலோவாக போவோம். வரல இதை சொல்லவே கூடும். மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைமண்டில் இருக்கோம், டைமண்ட் 2ல். சரி, ஸ்டார்ட் ஆகாத டீம் இதை வச்சும் போய் கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். என்னடா சொல்லி மூடில்
அதுக்காட்டியுமே ஸ்டார்ட் ஆகிட்டு இல்லை யாரும் லைக்கு சப்ஸ்கிரைப்பு பண்ண வந்துடுறாங்க. முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப்பு அதை மட்டும் பண்ண மறந்துடாங்க. எல்லாத்தையும் சோலேட் எல்லாத்தையும் சோலேட்னு வந்துருக்கு. அவ்வளோ லேட்டாமலாம் வந்தேன்னா எப்படியாச்சும் இந்த பாட்காஸ்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு கிளாக் இறங்குவாங்க. எங்கே இருக்கு கிளாக் டவர்? அந்த சைடு பிரிப்பாங்க. இல்லை லேட்டாக இருக்கும். அப்படியே குடிச்சிடும். ஓப்பனில் வேறு இறங்குறோம். செருப்படி வாங்குறது கன்ஃபார்ம். இப்போ லேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டு வேறு. இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான், முடிச்சு விட்டோம். போங்க அடித்த லேகுக்கு இங்கே வருங்க. முடிஞ்சு போச்சு. வந்த உடனே அடி வேறு ஏதாச்சும் இருக்கு. இங்கே வருங்க. வீடியோ எடுத்துவிட்டு லேக் அடிக்கிற ஃபோனில் இந்த ஃபோனில் வந்து கஷ்டமாக என்ன பண்ணுறது? உங்களுக்காக எப்படியோ அந்த ஃபோனில் விளாண்டு வீடியோ போடுறேன். அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சரி, இப்போ வந்து நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்பெனிலையோ இல்லை இங்கேயும் வேலை பார்க்கல. நான் வந்து இப்போ படிச்சிட்ருக்கேன். ஒரு 11ஆவது அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? அப்போ அதை படிச்சுட்டு வீடியோ போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போகும்போது 4:30 தான் வருவோம். அப்பயே 5 ஆகிடும் முடிச்சு சைக்கிள் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ வந்து எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அது பண்ணி போடுற கட்டியுமே மணி ஆகிடும். மணி ஆனோடனே போய் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டா காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு போனால் ஹோம்ஒர்க் செய்ய மறந்தாச்சு. செருப்படி விழுக ஆரம்பிச்சிடும். ஸ்கூலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, பண்ணுறீங்கன்னு இன்னைக்கு நம்புகிறேன். பண்ணிடுங்க. பேக்கரை கடிச்சிட்டு நம்ம ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு இப்போ பாருங்க, அடிக்கிற வண்டாப்பெல்லாம் இனிமே சத்தர போகிறான். இந்த M10 புல்லட்டை தூக்கி போட்டுக்கலாம். மொத்தம் அந்த இனிமையை பார்த்தீங்களா நீங்கள்? சைடில் ஓடுறான் பாருங்கள். தூக்கி பார்த்தா விழுவலை. சரின்ட்டு அப்படியே போய் சுற்றிட்டு போய் அடிப்போன்னு பார்த்தா ட்ரையை கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வரதை அந்த வாசல் ஜன்னலில் அப்படியாறான் பாருங்க, வாசல் கதவில். சரி, நான் நோம்புன்னு நச்சுட்டான் போல் வரதை பார்த்து. ஆனால் நான் நோம்பில் ப்ரோ பிளேயரை போட வீட்டுக்கு அண்ணன் இப்போ ப்ரோ பிளேயராக மாறிட்டேன். இந்த மேட்ச்சு கண்டிப்பாக போய் அடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லூட் அடிச்சுப்போம். இருக்கும் இப்போ வந்து முதல்ல கொஞ்சம் லூட் அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் எனிமி அடிச்சிடும். அதான் பிளான். எல்லாம் அவனுக்கு தேவையான லூட்டே கிடைக்க மாட்டேங்குது. தேவையான லூட்டு தான் கிடைக்கும். ஆஹா, ஒன்று வாங்க மறந்து விட்டேன். பேக் பேக்கே வாங்கலை. சரி, மேலே போய் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக்கப் வாங்குவோம். பேக் இடம் பத்தலையா? போய் வாங்கு.
என் யூஐடி ஏதாச்சும் சொல்லணுமா? அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, பேக்கை வாங்க முதல்ல. என்ன அப்பையிலேருந்து ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டே இருக்கான். இதுக்கு பார்க்கணும்னு தெரியல. அந்த ஒட்டா பிரச்சனை நம்மளை ஆக்கன்னு நினச்சிட்டான் போல. என்னன்னு இங்கே இனிமே இருக்கான்னு நினைக்கிறேன். சுடுற சத்தம் வைக்கிறது பாருங்க. ஏன்னா எதுக்கு நம்மளுக்கு கம்பு அப்படியே ஓடிடும் ஒரே ஓட்டம். எனக்கு எவ்வளோ தெரியும்னா, ஓப்பனில் நின்றுக்கிட்டு காளான் திம்பா பார்த்தீங்களா, அவ்வளோ தைரியம். இங்கே வேறு கண்ணி நல்ல கண்ணில் லூட்டு கொஞ்சம் அடிச்சிருக்கு ஏதோ. இதுக்காட்டியுமே இது ஒரு அலைவு. இப்போ 19 ஆகிட்டு. என்னோட சேர்க்காமல் போனால் 18 இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தன் செத்துட்டுருக்கான். சாப்பிடாம திரும்ப வரான், சாப்பிடாம திரும்ப. என்ன செத்தவங்களாம் திரும்புவீங்க? த்ரோ டபுள் ஹெக்டர் வேறு இருக்குது. எடுத்தோம்னா காட்டு அழுத்து தான். ஆனால் லாங் ரேஞ்சில் அடிக்க முடியாது. மன வருத்தமாக இருக்கிறதுனால. தேவையான அளவு கொஞ்சம் லூட்டு இருக்குது. இது போன்னு நினைக்கிறேன். எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் லைக்கு சப்ஸ்கிரைப்பு பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கப்பா. லைக்கு கூட விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் லைக் கூட பண்ணிடுங்க. நீங்கள் தான் ஒரு வேலையை பார்த்துட்டு துணி பின்னாடிக்கு தான் வர மாட்டேங்குது. முன்னாடி தட்டுறான் போக மாட்டேங்குது. சரி, பூஸ்ட்டுக்குள்ளே நான் பூஸ்ட்டை போட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். அந்த நீங்களே பாருங்க. இப்போ போடுறா பூஸ்ட்டை. பின்னாடி தள்ளுறேன் பண்ணல. விடியட்டு நானே போய்க்கிறேன்டா. போங்களா. இன்னும் மனசு வர மாட்டேது. இன்னும் எப்படி மாட்டிருக்குது. நானே வந்துட்டேன். இதில் வண்டி வர மாட்டேது. இதில் என்ன இருக்கு? ஒன்று அந்த ஒருத்தவன் என்னை இன்னும் பார்த்துட்ருக்கான் பாருங்க நீங்களே. எங்கேயாச்சும் தவிட்டு உட்கார முடியுமா? எங்கேயாச்சும் தவிட்டு உட்கார மாதிரி பார்த்துப்போம். சரி, நம்ம அப்படியே அங்கே ஓடுவோம். எப்படியே அங்கே ஓடுவோம். அந்த சைடு ஓடி அப்படியே அங்கேருந்து வந்து வச்சு பண்ணுவோம். அந்த ஏர்டாப்பில் போய் லூட் அடிப்போம் தான். வேணாம், நம்மளை பொறிச்சுதான் அங்கே இருக்குது. எங்கே இனிமையா அங்கே பாருங்க, ஒருத்தன் புஷ்பா மாதிரி வந்துட்டுருக்கான். இங்கேருந்து பார்த்தா எவனும் வரமாட்டான். ஏமே வர மாட்டேங்குது. சிப்பு கட்டி போட்டு கட்டாப்புனாலே நாங்கள் தான். சிப்பு வேறு கட்டிட்டா நாங்கள் மட்டும்தான். ஆனால் எவன் வெளியே தான் பட மாட்டேது. போயிட்டு எவனாச்சும் ஒரு நான் பிடிச்சிடு அண்ணன். அதுக்கப்புறம் வந்து தாக்கிடலான்னு பார்த்தா ஓடிட்டாங்க. இன்ஃபினிட்டி புல்லட் இருக்குனால தான் சுட்டு விளாண்டுட்டு. இல்லைன்னா நம்மள சுட்டு விளாடணும். மேலே நீ இடி இடிக்குதா? மேலே ஃப்ரீ ஃபயரில் இடி இடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா அப்டேட்டா நம்மளுக்கு தான்? இல்லை பக்கா இல்லை அப்டேட்டா? இதை விட வண்டி ஐயோ பாவம்.
நான் எதுவும் எடுத்தேன்னா எவன்டா நைஸாக கொளுத்துறது கையில் தொட்டியா எப்படி இந்த கவருக்காக தான் அந்த வண்டியை கொளுத்தப்பட்டது சிக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் மாட்டே மாட்டேது ஏமே உள்ள மாட்டேச்சி இந்த நேரம் எடுத்துகிட்டு ஓடிட்டோம் பேசாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மாட்டான் சாப்பிடலாம் தப்பிச்சிடான் வாங்க லேமின் எடுத்துகிட்டு ஓடிடும் அவன் அடித்து அவன் என்ன தான் மெடிக்கேட் போட்டிருப்பான் சூப்பர் மெடிக்கேட் ஏதாச்சும் பார்த்தா பயங்கர எவன்டாரு ஓசியில் எடுக்காம எனக்கு வெறியாக வருது எடுக்கிறது ஒன்றோ ரெண்டோ அதையும் ஓசியில் எடுத்தா எங்கே நடிச்சான்னு தெரிய முடியுது இப்போ ஓமை காட் மெடிக்கெட் போடலை பாதியிலே சுற்றிட்டு வந்துட்டேன் எங்கேருந்து அடிக்கணும் எங்கே எங்கே இருக்கோன்னு தெரியும் அந்த சைடு நம்ம காட்டுது க்ளோஸ் ஓடுறாங்க அந்த வழியாக இருக்குது அவன் நினைப்பான் ஜோன் இருக்கனால இந்த வழியாக வரமாட்டானு ஆனால் நான் அப்படி தான் வருவேன் சரிங்களா சொன்ன மாதிரி நினைக்கிறான் போயிட்டு போய் பிடிச்சி விட்ரு சாவு மாட்டான் பற்றியா மாட்டான் மரணி கேட்பார் அழுத்தி பிடி என்னடா அது எப்படி செத்தேனா ஸ்னைப்பரு அங்கே வச்சான் கொண்டுட்டான்டா என்னையாடா அடிக்குது ஜோக்கரு நீ தான் வெற்றி நாம் தான் ஜோக்கரி நாம் தான் ஜெயிக்கிறோம் சொல்லு வாட்டி எனக்கு நான் ஜோக்கர் சப்போர்ட் பண்ணுறேன் நச்சுட்டேன் எப்படியோ என்ன கொளுத்துற ஜோக்கரி விரியாடுறியே போக போக பார்த்தா ஜோக்கர் ஜெயிச்சிடும் போலையே செய்யலாம் அது காணும் இனிமே மாஸ்டர் டெக் எடுத்துகிட்டு ஓடுவது போல் ஜோக்கர் ஓடுறாது மாஸ்டர் டெக் கிடச்சிச்சு அதே சொன்ன மாதிரி ஓடுறது பாதி பகஞ்சிட்டானா அங்கே இங்கே இருக்கா நீ ஜெயிச்சிட்டாரு என்ன இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்கள் அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரி.